இப்போ தியரம் 7.3.1 என்னன்னா ரொபீனியஸ் தியரம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், டி வந்து டிவிஷன் ரிங் அல்ஜிப்ரைக் ஓவர் எஃப். நம்ம டிவிஷன் அல்ஜிப்ரான்னு பார்த்தோம். அல்ஜிப்ராவில் ரிங் வச்சுருக்கோம், குரூப் வச்சுருக்கோம். ஸோ இப்போ டிவிஷன் ரிங் எடுத்துருக்காங்க. டி வந்து டிவிஷன் ரிங் அல்ஜிப்ரைக் ஓவர் எஃப். அப்புறம் இந்த எஃப் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தான் இருக்குது. எப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, டி வந்து ஐசோமார்பிக் டு ஒன் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அப்புறம் ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அப்புறம் டிவிஷன் ரிங் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ்க்கு ஐசோமார்பிக் இருக்குன்னு சொல்லணும். இப்போது டி வந்து டிவிஷன் ரிங் அல்ஜிப்ரைக் ஓவர் எஃப். நம்ம அல்ஜிப்ரைக் ஓவர் எஃப்னா டிவிஷனில் பார்த்தோம். இது வந்து அந்த எஃப்ங்கிறது ரியல் நம்பர்ஸாக இருக்குது. என்ன ப்ரூஃப்னா டி இஸ் ஐசோமார்பிக் டு ஒன் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இப்போ டி இஸ் ஐசோமார்பிக் டு ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். அடுத்தது ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ்னா ஐன்னு போட்டுருக்கும். ஸோ ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். அடுத்தது ஐசோமார்பிக் டு டிவிஷன் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ். ரியல் குவாட்டர்னியன்ஸ்னால் ஒரு எப்படி எழுதிருப்பாங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி எழுதிருப்பாங்க. எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் டேம் இருக்கும், அப்புறம் ஐ டேமுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் எழுதியிருப்பாங்க, அது ஜே டேமுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் எழுதியிருப்பாங்க, அது கே டேமுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் எழுதியிருப்பாங்க. இதுதான் ரியல் குவாட்டர்னியன்ஸ். ஸோ இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ப்ரூஃப்குள்ளே போவோம். இப்போ நம்ம சொல்ல வேண்டியது வந்து டி ஐசோமார்பிக் டு எஃப் ஆஃப் இந்த ஃபீல்ட் ஆஃப் ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் டிவிஷன் ரிங் ஆஃப் குவாட்டர்னியன்ஸ் சொல்லணும். இப்போ என்ன எடுத்துருக்காங்க, அதுக்காக டி சப்போஸ் டி நாட் ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அடுத்து இதில் இந்த அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப் டெஃபினிஷன் யூஸ் பண்ணும், அதெல்லாம் பண்ணுவோங்கிறதுக்காக என்ன பண்ணிக்காங்க, ஏன்னு ஒரு எலிமெண்ட் டியில் எடுக்காங்க. ஏ டியில் எடுத்தோன்னா இப்போ டி நாட் ஈக்குவல் எஃப் அப்படிங்கிறதுனால ஏ வந்து என்னதில் இருக்காது, எஃப்பில் இருக்காது. ஏ வந்து டியில் இருக்கும், ஏ வந்து எஃப்பில் இருக்காது. அடுத்து இப்போ கொஸ்டினோட எழுதுகிறோம். என்ன கொடுத்துருக்கான், டி இஸ் அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப்னு கொடுத்துருக்கான். ஸோ எடுத்துருக்கோம், சின்ஸ் டி இஸ் அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப். அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப்னா அந்த அல்ஜிப்ராய்க் ஒரு டெஃபினிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஏ சாட்டிஸ்ஃபைஸ் சம் பாலினாமியல் ஓவர் எஃப். ஏன்னா அந்த டெஃபினிஷனில் செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு ஏன்னா சாட்டிஸ்ஃபைஸ் நான் ட்ரிவியல் பாலினாமியல் வித் கோஎஃபிஷியன்ட் எஃப் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஷார்ட்டாக எழுதி ஏ சாட்டிஸ்ஃபைஸ் சம் பாலினாமியல் ஓவர் எஃப் எடுத்துருக்கோம். அப்புறம் அந்த பாலினாமியல் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா இர்ரெடியூசிபிள் பாலினாமியலாக எடுத்திருக்காங்க. இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. டி இஸ் அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப்ஆ இருக்கனால அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப் அந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட் டியில் எடுத்தோம்னா அந்த பாயிண்ட் வந்து எஃப்ல இருக்க பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பாலினாமியல் எஃப். அப்புறம் இந்த பாலினாமியல் எப்படி இருக்கும், ஒரு இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் எஃப் இருக்குது. இப்போ நமக்கு எஃப் வந்து என்னது, ரியல். கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எஃப் வந்து ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்போ இதுக்கு ஒரு ரிசல்ட் உண்டு. எஃப் வந்து ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்புறம் இர்ரெடியூசிபிளாக இருந்தது அப்படின்னா அந்த இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் டிகிரி வந்து 1 இல்லாட்டி 2 தான் இருக்கும். என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோன்னா the only irreducible polynomials over the field of real numbers வந்து ஆர் டிகிரி 1 or 2. இப்போ நமக்கு பாலினாமியல் ஃபார்மேட்னா எப்படி இருக்கும் தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டிகிரி 1 or 2 அப்படின்னா இப்போ டிகிரி 1 அப்படின்னா எப்படி இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருக்கும். டிகிரி 2னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ இப்படி தான் நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாலினாமியல் இருக்கும், இர்ரெடியூசிபிள் பாலினாமியல். ஏன்னா எஃப் வந்து ரியல் அப்படிங்கிறனால. ஸோ அதான் இடத்துல என்ன எழுதியிருக்காங்க, சின்ஸ் எஃப் வந்து ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்புறம் ஒன்லி இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் ஓவர் எஃப் வந்து ஒரு டிகிரி எப்படி இருக்குன்னா 1 or 2 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல அல்ஜிப்ராய்க் ஓவர் டெஃபினிஷன் படி ஏ வந்து எஃப்ல இருக்க பாலினாமியலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏ அப்படிங்கிற ரூட் வந்து எஃப்ல இருக்க பாலினாமியல் இருக்க எஃப்ங்க ஃபீல்டு இருக்க பாலினாமியலுக்கு ரூட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, தேர்ஃபோர் ஏ சாட்டிஸ்ஃபைஸ் ஏதர் லீனியர். இப்போ டிகிரி 1னா லீனியர். ஸோ அதனால் ஏதர் லீனியர் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஓவர் எஃப். டிகிரி 1க்கு வந்து இந்த ஏ வந்து டிகிரி 1 லீனியரை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இல்லாட்டி குவாட்ராட்டிக் 2 டிகிரி 2 சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்போஸ் அது வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர் எக்ஸ் மைனஸ் ஏ லீனியர் இருந்ததுன்னா ஏ வந்து கண்டிப்பாக எஃப்ல இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இருந்ததுன்னா இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டாலும் 0 வந்துடும். அப்போ என்னது ஏ வந்து கண்டிப்பாக எஃப்க்குள்ளே வந்துடும். விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப். இங்கே மேலே அசீமனமாக என்ன எடுத்தோம், ஏ பிலாங்ஸ் டு டி இருந்துச்சுன்னா ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப்னு எடுத்துருந்தோம். பட் இந்த ஈக்குவேஷன் லீனியர் இருக்கும்போது கண்டிப்பாக ஏ வந்து எஃப்க்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் ஏ டஸ் நாட் பிலாங் டு எஃப்னு சொல்லுவாங்க. அப்போ டிகிரி 1 சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், கண்டிப்பாக ஏ வந்து டிகிரி 2 தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ டிகிரி 2 வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ தேர்ஃபோர் ஏ சாட்டிஸ்ஃபைஸ் ஒன்லி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி அசீவ் பண்ணிக்கிறான் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0 அசீவ் பண்ணிக்கிறாங்க. வேறு இந்த ஆல்ஃபா பீட்டாவும் கேபிட்டல் எஃப்ல இருக்குது. ஏன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது என்னென்னா கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டா கேபிட்டல் எஃப்ல இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து இதுக்கு முந்தின ஃபார்ம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா
ஏ மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷனில் வந்து ஒரு ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயரையும் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா, பிரித்து எழுதணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். இப்போ இல்லை ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா ஏ மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், அப்புறம் பீட்டா ஆன்சர் பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா ஏ மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டான்னு இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இதை வந்து ரீரைட் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்காங்க, ஏ மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா. இப்போ நம்ம கொஸ்டினில் அங்கே ப்ரூஃப் பண்ணுறதுக்கு டி இஸ் ஐசோமார்பிக் டு ஒரு இதில் வந்து ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லியிருக்கு. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா லெஸ் தென் இமேஜினரி பார்ட்டு லெஸ் தென் 0 இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்காக என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் இருக்க இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா வந்து லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லி நம்மளை கிளைம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதெல்லாம் வரும். இப்போ இந்த கிளைமுக்கு வந்து கான்ட்ரடிக்ஷன் படி எடுக்கும். சப்போஸ் நாட், ஒருவேளை ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா வந்து லெஸ் தென் 0 இல்லை அப்படின்னா என்ன, கிரேட்டர் தென் 0 இருக்கும். ஸோ அப்போ என்ன கிரேட்டர் தென் 0 தான் எப்படி இருக்கும் அப்படின்னா, தென் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா வுட் ஹேவ் ஏ ரியல் ஸ்கொயர் ரூட் டெல்டா. இப்போ ரியல் ஸ்கொயர் ரூட் டெல்டானா, இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஸ்கொயர்னு போடும்போது இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சு ஸ்கொயர் கேன்சல் டெல்டான்னு வரும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி எடுத்துருக்காங்க, இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா டெல்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. தென் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா வுட் ஹேவ் ஏ ரியல் ஸ்கொயர் ரூட் டெல்டா அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா கிரேட்டர் தென் 0 தான். ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், அந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா லெஸ் தென் 0 எப்படி எழுதிக்கலாம், இந்த ஈக்குவேஷன் ஒன்று நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது அப்போ என்ன ஆயிரும், அந்த ஸ்கொயர் இந்த சைடு கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டான்னு வரும். ஸோ அதான் எழுதிருக்காங்க, தேர்ஃபோர் ஏ மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்டா வந்து என்னதுன்னா ரியல் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கும்போது டெல்டா வந்து எதுக்குள்ளே போயிடும், எஃப் வந்து ரியல் அப்படின்னால எஃப்குள்ளே போயிடும். ஸோ அப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, தேர்ஃபோர் ஏ பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, ஆல்ஃபா அப்படிங்கிறது நம்ம எங்கே எடுத்துருந்தோம், இங்கே வந்து ஏ எஃப்குள்ளே இருக்கிற எடுத்துருந்தோம், எஃப் வந்து ரியல், டெல்டா வந்து ரியல் ஸ்கொயர் ரூட் அதுவும் எஃப்ல இருக்குன்னு எடுத்துருந்தோம். ஸோ அப்போ இதுவும் ரியல் இதுவும் ரியல்னு என்ன சொல்லிடலாம், ஏ பிலாங்ஸ் டு ஏவும் எஃப், அதாவது இதுவும் எஃப் இதுவும் எஃப்ல இருந்தால் ஏ வந்து எஃப்குள்ளே பேருன்னு சொல்லலாம். அப்போ வித் என்னது எடுத்து கான்ட்ரடிக்ஷன் வரும், ஏன் அப்படின்னா நம்ம ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப்னு எடுத்துருந்தோம். ஸோ அப்போ என்ன சொல்லிடுறாங்க, தேர்ஃபோர் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டாவோட வேல்யூ லெஸ் தென் 0 சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கான்ட்ரடிக்ஷன் படி எடுத்து செஞ்சோம். ஸோ தேர்ஃபோர் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா லெஸ் தென் 0. இப்போ லெஸ் தென் 0னா கண்டிப்பாக மைனஸ் தான் இருக்கும். இப்போ லெஸ் தென் 0 மைனஸ்னால் எந்த இதுன்னு தெரியாது. ஸோ அந்த மைனஸ்க்காக மைனஸ் காமா ஸ்கொயர் எடுத்துக்கிறாங்க. தேர்ஃபோர் இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் மைனஸ் காமா ஸ்கொயர், வேறு இந்த காமா வந்து கேபிட்டல் எஃப்ல இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 1 எப்படி நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம், இது நமக்கு லெஸ் தென் 0 இந்த லெஸ் தென் 0 மைனஸ் காமா ஸ்கொயர் எடுத்துக்கணும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், ஏ மைனஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காமா ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்போ இந்த காமா ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா இப்படி மொத்தம் ஹோல் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாமா, ஏ மைனஸ் ஆல்ஃபா பை காமா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து இந்த கான்ட்ரடிக்ஷன் போனதில் பார்த்த மாதிரிலாம் இங்கே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன்னா இங்கேயும் இதுவும் எஃப்ல இருக்குது இதுவும் எஃப்ல இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஏ வந்து எஃப்ல தான் வரும், கான்ட்ரடிக்ஷன் ஆகுமே அப்படின்லாம் கிடையாது. நமக்கு வந்து தியரமில் இந்த தென்னுக்கு அப்புறம் உள்ளதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய அசம்ஷன் மாதிரி எடுத்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்து அதை பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தஸ் இஃப் ஏ பிலாங்ஸ் டு டி, அப்புறம் ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப்ஆ இருந்தது அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபார் ரியல் ஆல்ஃபா கம்மா காமா இப்படி ஒரு ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சச் தட் ஏ மைனஸ் ஆல்ஃபா பை காமா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. இந்த இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை தான் நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஏ டியில் இல்லை அண்ட் ஏ எஃப்ல இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இனி தான் நம்ம ஓனாக ப்ரூஃப் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட் ஆஃப் ரியல் குவாட்ரினியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுவோம். இப்போ நமக்கு கொஸ்டினில் டி வந்து என்னது, டி வந்து டிவிஷன் ரிங் அப்படின்னு கொடுத்துரும். அப்போ இதில் காம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக பார்ட் 1ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் டி வந்து காம்யூட்டேட்டிவாக இருந்ததுன்னா அப்படின்னா எப்படி எடுத்துக்காங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி முன்னாடி ஒரு எல்லாமே எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம், ஏ டியில் இருந்தால் ஏ எஃப்ல எல்லாம் டிஃபைன் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி எடுத்துக்கிறோம். பிக் ஏ பிலாங்ஸ் டு டியாக இருந்ததுன்னா ஏ வந்து எஃப்ல இருக்காது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி எப்படி எழுதிருந்தோம், இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்னு எழுதிருந்தோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் அந்த சைடு போகும்போது எப்படி இது மாறும், ஏ மைனஸ் ஆல்ஃபா பை காமா இஸ் ஈக்குவல் டு -1 ரூட்டுன்னு இருக்கும். -1 ரூட் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஐன்னு எழுதிக்கலாமா. ஸோ அதான் இங்கே எழுதிருக்காங்க, லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஆல்ஃபா பை காமா. வேறு இந்த ஏயும் ஆல்ஃபாவும் காமாவும் எஃப்ல இருக்குது. அப்புறம் இந்த போன ஈக்குவேஷனில் -1 வந்து நமக்கு ஐன்னு மாறும், அதை அப்படியே ரீரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு -1 இஸ் ஈக்குவல் டு ஐன்னு இருக்கும். இந்த ரூட் சைட் பண்ணால் ஐ ஸ்கொயர் மாறும், அதை தான் இப்படி எழுதியிருக்கும்.
இப்போ டெஃபினேஷனில் ஒன்று பார்த்தோம். ஏ அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் பார்த்தோம். எஃப் கண்டென்ட் இந்த சென்டர் ஆஃப் டின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, டி இஸ் காம்படிட்டிவ் இருக்குது. அப்போ டி இஸ் காம்படிட்டிவ்னா டி இஸ் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் டின்னு மாறிடும். ஆல்சோ அந்த டெஃபினேஷனில் ஃபஸ்ட் லைன் வச்சு என்ன சொல்கிறாங்க, தேர் ஃபோர் இந்த இப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டி கண்டெய்ன்ஸ் எஃப் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எஃப் ஆஃப் ஐ அப்படின்னா, இப்போ இந்த பார்ட் 1க்கு முன்னாடி பார்த்து வந்து வெறும் எஃப் வச்சு தான் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வந்து ஐ ஈக்குவல் டு அப்படின்னு வந்து, அப்போ ஐ அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரை குறிக்கும். அப்போ என்ன பண்ணிடலாம், அந்த எஃப் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐயோட அட்ஜாயின் பண்ணி எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் ஐன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 லைன் மூலமாக என்ன சொல்லிங்கன்னா, இது வந்து எஃப் ஆஃப் ஐ அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஃபஸ்ட் டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டு லைன் படி ஃபஸ்ட்டு பாயிண்ட் படி எஃப் கண்டெய்ன்ஸ் தி சென்டர் ஆஃப் டி. ஏன்னா இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க கிவன். அதனால் என்ன பண்ணிக்கலாம், டி கண்டெய்ன்ஸ் எஃப் ஆஃப் ஐ எழுதிக்கிறாங்க. இப்போ கண்டெய்ன்ஸ் அப்படின்னா இப்படி போட்டுருவோம். அப்போ டி கண்டெய்ன்ஸ் எஃப் ஆஃப் ஐ, நமக்கு கண்டெய்ன்ட்னால இப்படி போடும். ஸோ அப்போ ரெண்டும் மாறாது, வேல்யூ சேஞ்சில். அப்போ தேர்ஃபோர் டி கண்டெய்ன்ஸ் எஃப் ஆஃப் ஐ. டெஃபினேஷன் படினா நமக்கு வந்து எஃப் இஸ் அ சப்செட் ஆஃப் கண்டெய்ன்ட் இன் இசட் ஆஃப் டின்னு இருக்கணும். டி காம்படிட்டிவ் அப்படினால இந்த டி வந்து எஃப் இசட் ஆஃப் டின்னு டீன் மாதிரி. அப்போ எஃப் வந்து சப்செட் ஆஃப் டி. இது நமக்கு எஃப் இங்கே வந்து ஐயோட அட்ஜாயின் ஆகிறதுனால எஃப் ஆஃப் ஐ மாதிரி. அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் ஐ இஸ் அ சப்செட் ஆஃப் டின்னு வரும், கண்டெய்ன்ட் இன் டின்னு வரும். இப்போ கண்டெய்ன்ட்டுக்கு மேலே கண்டெய்ன்ஸ்னு போட்டு எழுதும்போது இப்போ டி கண்டெய்ன்ஸ் எஃப் ஆஃப் ஐ. வேறு எஃப் ஆஃப் ஐ என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப் ஃபீல்டு ஐசோமார்பிக் டு த ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். எஃப்லேருந்து எஃப் ஆஃப் ஐக்கு போனதுனால ஃபீல்டு ஐசோமார்பிக் டு த ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்து என்ன எடுத்துருக்காங்க, நமக்கு வந்து இந்த பார்ட் 1ல என்ன எடுத்துருந்தோம், டி வந்து கம்யூட்டேட்டிவ் எடுத்துருந்தோம். அப்போ சின்ஸ் டி வந்து கம்யூட்டேட்டிவ், அப்புறம் அது அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப்ஆர் இருக்கனால அது வந்து அல்ஜிப்ராய்க் ஒரு எஃப் ஆஃப் ஐயாகவும் இருக்கும். ஜஸ்ட் இங்கே உள்ளது, இங்கே வந்து டி கண்டெய்ன்ஸ் எஃப் ஆஃப் ஐன்னு போட்டோம். பட் அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினில் வந்து அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப்ஆர் இருக்குது, டி வந்து அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப்னு இருந்தது. அப்போ டி வந்து அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப்ஆர் இருந்தால் கண்டிப்பாக எஃப் ஆஃப் ஐக்கும் அல்ஜிப்ராய்க் இதாக இருக்கும். இது மூலமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஏன்னா டி கண்டெய்ன்ஸ் எஃப் ஆஃப் ஐ, அப்புறம் எஃப் ஆஃப் ஐ வந்து ஃபீல்ட் ஆஃப் ஐசோமார்பிக் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆகிறனால என்ன சொல்கிறாங்க, டி இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் இது படி என்ன சொல்லுவாங்க, தேர்ஃபோர் இஃப் டி வந்து காம்படிட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து ஐசோமார்பிக் டு எஃப் இல்லாட்டி எஃப் ஆஃப் ஐ இருக்கும். இப்போ எஃப் அப்படின்னா நமக்கு வந்து என்னது, ரியல் ஃபீல்டுக்கு ஒன்று ரியல் ஃபீல்டுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும், எஃப் ஆஃப் ஐனா காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டுக்கு ஐசோமார்பிக். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ப்ரூவ் பண்ணிட்டோம். ஐசோமார்பிக்னா ஈக்குவல் டு தான் சொல்லணும். ஸோ அதுக்காக ஈக்குவல் டு சொல்லியாச்சு. அப்போ தென் டி வந்து ஐசோமார்பிக் டு ஒன் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கேபிட்டல் எஃப்க்கும் சொல்லிட்டோம், ஐசோமார்பிக் த ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லிட்டோம். இப்போ மீதி ப்ரூஃப் பண்ணது வந்து டிவிஷன் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ்க்கு மட்டும் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் டி இஸ் காம்படிட்டிவ்னு எடுத்துருந்தோம், இங்கே வந்து டி இஸ் நாட் காம்படிட்டிவ்னு எடுக்கும். இப்போ ஏன் இதில் டி இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஐன்னு போட்டோம்னா காம்படிட்டிவ்னு இருக்குல்ல, அதனால் போட்டு. இப்போ காம்படிட்டிவ்னா ஐ இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து காம்படிட்டிவ் அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் ஐ சப்செட் ஆஃப் டின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக டி இஸ் அ சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் ஐன்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல டி இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஐன்னு வந்துட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சப்செட் மாதிரி எடுத்து ப்ரூஃப் பின்னாடி வந்து எப்படின்னா இது சப்செட் ஆஃப் இது, அது சப்செட் ஆஃப் அதுன்னு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா டி வந்து காம்படிட்டிவ் அப்படிங்கிறதுனால ஒன்று ஈக்குவல் எப்படி மாற்றி போட்டாலும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் டி இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி வந்துட்டு. அடுத்த இடத்துல டி வந்து காம்படிட்டிவ் அப்படின்றதுனால எஃப் வந்து எஃப்லேருந்து எஃப் ஆஃப் ஐக்கு போகுது. ஸோ அதனால் எஃப்க்கும் ஐசோமார்பிக்காக இருக்கும், எஃப் ஆஃப் ஐக்கும் ஐசோமார்பிக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ செகண்ட் பார்ட், ஒருவேளை டி வந்து நாட் காம்படிட்டிவ். இப்போ நாட் காம்படிட்டிவ் இப்போ ஐசி நாட் ஈக்குவல் டு சிஐ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்ன கிளைம் பண்ண சொல்கிறாங்கன்னா, சென்டர் ஆஃப் டி வந்து எஃப்னு சொல்லி கிளைம் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதில் சென்டர் ஆஃப் டி வந்து சப்செட் ஆஃப் த ஃபீல்டு வந்து சென்டர் ஆஃப் டிக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இங்கே வந்து என்னென்னா அந்த ஃபீல்டு தான் சென்டர் ஆஃப் டி, ரெண்டும் சேம்னு சொல்லி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண சொல்கிறாங்க. அதான் கிளைம் சென்டர் ஆஃப் டி இஸ் எஃப். ஒருவேளை இது இல்லை, இப்போ கான்டெக்ஸ்ட் இருக்கும் இஃப் நாட். இப்போ எப்போவுமே முன்னாடி எடுத்துடல ஏ பிலாங்ஸ் டு டி, ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப். ஸோ அதுதான் வேரிங் செஞ்சுருக்கோம். தேர் இஸ் அன் ஏ இன் டி இஸ் இன் த சென்டர் ஆஃப் டி. அங்கே வந்து டின்னு எடுத்தோம். இப்போ நம்ம சென்டர் ஆஃப் டிக்கு பேசுனால ஏ பிலாங்ஸ் டு சென்டர் ஆஃப் டி, சென்டர் ஆஃப் டியில் இருக்குது. பட் அந்த ஏ வந்து ஏல இல்லை, கேபிட்டல் எஃப்ல இல்லை, பட் ஏ நாட் இன் கேபிட்டல் எஃப். இப்படி என்ன சொல்லியிருந்தா பார்ட் 1க்கு முன்னாடி ஒரு லைன் எழுதிருந்தோம்ல, இதை ஸ்டார் வச்சுக்குவோம். இப்போ இதுபடி என்ன சொல்லலாம், இப்போ ஏ பிலாங்ஸ் டு டியில் இப்போ இசட் ஆஃப் டி இருக்குது. இதுபடி நம்ம என்ன எழுதிடலாம், தென் ஃபார் சம் ஆல்ஃபா காமா பிலாங்ஸ் டு எஃப், ஏ மைனஸ் ஆல்ஃபா பை காமா ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் மைனஸ் வந்துக்கலாம். ஸோ இப்போ இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முந்தின கேஸ் படி பார்ட் 1 படி therefore the center of D contains f of I, a field isometric the field of complex number சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த ஐ இருக்க இடத்துல இந்த -1 அப்படி போட்டு இந்த ஸ்கொயர் சொல்லி கொண்டு போய் எழுதினா இது இப்படி இருக்கும்போது நம்ம இங்கே வந்து
இப்படி ஒரு லைன் எழுதணும். therefore D contains f of I a field isomorphic field of complex numbers எழுதணும். அங்கே D எழுதினா இங்கே சென்டர் ஆஃப் D எழுதினாங்க. therefore the center of D contains f of I a field isomorphic to the field of complex numbers. அங்கே காம்பிடேட்டிவ் இருக்கும்போது சென்டர் ஆஃப் டி வந்து டின்னு எடுத்தோம். இங்கே வந்து காம்பிடேட்டிவ் இல்லை, பட் சென்டர் ஆஃப் டிக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ட் 1 படி எழுதிட்டோம். சின்ஸ் டி வந்து அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப்ஆ இருக்கனால டி வந்து அல்ஜிப்ராய்க் ஓவர் சியாக இருக்கும். இது இந்த இடத்துல டி இஸ் காம்பிடேட்டிவ் அண்ட் அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப். இப்போ நமக்கு இங்கே எடுத்த எஃப் வந்து என்ன எழுதியாச்சு, காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு எடுத்தாச்சு. ஸோ இப்போ டி இஸ் அல்ஜிப்ராய்க் ஓவர் எஃப்ஆ இருக்கனால டி இஸ் அல்ஜிப்ராய்க் ஓவர் சி ஆகும். சி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அப்போ சி வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு இருக்கும், அப்போ அல்ஜிப்ராய்க் ஓவர் சி இருக்கும். அடுத்து இது மூலம் வச்சுன்னா therefore டி இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா லெம்மா 7.3.1 என்ன இருக்குன்னா சி வந்து ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தது அண்ட் அந்த டி வந்து டிவிஷன் ரிங்காக இருந்தது. அப்படி டிவிஷன் ரிங் அல்ஜிப்ராய்க் ஓவர் சியாக இருந்ததுன்னா டி இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ இது மூலம் வச்சுருக்காங்க therefore டி இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லுவாங்க. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு சின்னா என்ன வரும், காம்படேட்டிவ் வேறு. ஏன்னா இது ஈக்குவல் டு ஐசி இஸ் ஈக்குவல் டு சிஐன்னு எடுத்துருந்தோம். அப்போ டி வந்து காம்படேட்டிவ்னு ஆயிரும் ஈக்குவல் டுனால. பட் நம்ம அசம்ஷன் எடுத்திருந்தோம் டி வந்து நாட் காம்படேட்டிவ்னு எடுத்திருந்தோம். ஸோ அப்போ இது வந்து கான்ட்ரடிக்ஷன் ஆயிடுது. ஸோ என்ன சொல்லலாம், ஹென்ஸ் எஃப் இஸ் த சென்டர் ஆஃப் டின்னு சொல்லிடலாம். ஏன்னா கிளைம்க்கு அப்புறம் இங்கே வந்து இஃப் நாட்னு எடுத்திருந்தோம், பட் நமக்கு அப்படி இஃப் நாட் எடுக்கும்போது கான்டிஷன் வந்துட்டு. ஸோ அப்போ ஹென்ஸ் எஃப் இஸ் த சென்டர் ஆஃப் டின்னு சொல்லி முடிச்சுடுறோம். இந்த இடத்துல சி வர்றதுக்கு காரணம் வந்து இந்த எஃப்ஐ வந்து இங்கே வந்து ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்ததுனால காம்ப்ளெக்ஸ் சி, அதுக்காக சி போட்டிருக்கோம். ஸோ therefore டி இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ வந்து அடுத்து இந்த தியரத்தில் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம எல்லாம் என்ன எடுத்து வரோம், ஏ பிலாங்ஸ் டு டி, ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப் எடுத்துருமோ அதே மாதிரி அடுத்தது எடுக்காங்க. பார்ட் 1 எடுத்தோம், பார்ட் 2 எடுத்தோம், பார்ட் 2ல் கிளைம்க்கு அடுத்ததுலையும் இதே மாதிரி எடுக்கும். லெட் ஏ பிலாங்ஸ் டு டின்னு எடுக்கும். ஏடியில் இருந்தால் ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா பார்ட் 1க்கு மேலே ஒரு லைன் எழுதிருந்தோமா, அதுபடி எப்படி எழுதிக்கலாம், தென் ஃபார் சம் ஆல்ஃபா கம்மா காமா பிலாங்ஸ் டு எஃப் ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஆல்ஃபா பை காமா. அந்த -1க்கு மேலே ஐ போட்டிருக்கோம். வேறு சாட்டிஸ்ஃபைஸ் ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ என்ன பண்ணுறோம், சின்ஸ் ஐ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப். ஏன்னா எஃப்பில் வந்து எஃப்னு தனியாக ஒரு ரியல் ஃபீல்டு இருக்கும்போது அதில் ஐ வந்து வராது. ஸோ அப்போ சின்ஸ் ஐ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப் ஐ இஸ் நாட் இன் த சென்டர் ஆஃப் டி. ஏன்னா மேலே என்ன சொல்லியிருக்கோம், எஃப் இஸ் த சென்டர் ஆஃப் டின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு இசட் ஆஃப் டி. ஸோ இப்போ ஐ வந்து எஃப்ல இல்லைனா ஐ வந்து கண்டிப்பாக சென்டர் ஆஃப் டிலையும் இருக்காது. இப்போ அடுத்த இருக்காங்க தென் தேர் இஸ் அன் எலமெண்ட் பி பிலாங்ஸ் டு டி. இப்போ ஐ வந்து இதில் இல்லை, இன்னொரு எலமெண்ட் என்ன இருக்காங்கன்னா பின்னு ஒரு எலமெண்ட் டியில் இருக்காங்க. இப்போ டி வந்து நமக்கு நாட் காம்படேட்டிவ் அப்படிங்கிறனால என்ன எடுத்துக்கலாம்னா பிஐ நாட் ஈக்குவல் டு ஐபி எடுத்துக்கிறோம். இப்போ காம்படேட்டிவ் இருந்தால் ஐபி ஈக்குவல் டு பிஐன்னு எடுப்போம். இப்போ நாட் காம்படேட்டிவ்ல இப்போ நான் இது. ஸோ இப்போ பிஐ நாட் ஈக்குவல் டு ஐபி. இப்போ இதை என்ன ஆன்சர் கொண்டு போனால் பிஐ மைனஸ் ஐபி நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டைம் என்ன எடுத்துக்காங்க, சின்னு எடுத்துக்கிறாங்க. லெட் சி இஸ் ஈக்குவல் டு பிஐ மைனஸ் ஐபி நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளும் ஒன்று கன்சிடர் பண்ணிடுவோம், என்னென்னா ஐசி ப்ளஸ் சிஐ ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணிடுவோம். சியோட வெள்ளையம் கொடுத்தது இது தெரியும், இது சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அப்போ ஐ இன்ட்டு பி ஐ மைனஸ் ஐபி ப்ளஸ் பிஐ மைனஸ் ஐபி இன்ட்டு ஐ. இப்போ இந்த ஐயை தூக்கி உள்ள மல்டிபிள் பண்ணா ஐ பிஐ மைனஸ் ஐ ஸ்கொயர் பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஐ மைனஸ் ஐபிஐ. இந்த ஐபிஐ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஐ ஸ்கொயர் வேல்யூ நமக்கு என்னது மைனஸ் ஐ ஸ்கொயர்னால் -1, இந்த ஐ ஸ்கொயர்னால் -1. அப்போ இந்த மைனஸ் இது ஐ ப்ளஸ் பின்னு வரும், இங்கே மைனஸ் பின்னு வரும். பி மைனஸ் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஜென்ரல் எப்படி இருக்கும், மொத்தமாக எழுதணும்னா ஐசி ப்ளஸ் சிஐ ஈக்குவல் 0. இப்போ சிஐ ஆன்சர் கொண்டு போனால் ஐசி ஈக்குவல் டு மைனஸ் சிஐன்னு வரும். இது வந்து நம்ம காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஏன்னா காம்படேட்டிவாக இருக்குன்னா மைனஸ் வரக்கூடாது, ரெண்டும் இந்த ஐசி ஈக்குவல் சிஏன்னு வரும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க, சி ஸ்கொயர் வச்சு பார்க்காங்க. ஏன்னா ஐசி ஸ்கொயர் இருக்கும். ஐசி ஸ்கொயர்னு அப்படி எழுதிக்கலாம். ஐசி ஸ்கொயர் வந்து ஐ சி இன்ட்டு சின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஐசியில் இதை மட்டும் தனியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், ஐசிக்கு பதிலாக இங்கே மைனஸ் சிஐன்னு இருக்குது. அப்போ இதை எழுதும் போது என்ன வரும், மைனஸ் சிஐ சின்னு வரும். இப்போ என்ன படிக்கிறாங்க, அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டையும் குரூப் பண்ணிக்கிறாங்க. இந்த ரெண்டையும் இதில் குரூப் பண்ணியிருக்காங்க. குரூப் பண்ணால் மைனஸ் சி இந்த ஐசின்னு வரும். இப்போ ஐசி திருப்பி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் சி ஐன்னு வரும். இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். சி என்னன்னா சி ஸ்கொயர் ஐன்னு வந்துடும். ஸோ அப்போ ஐசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ஐன்னு வந்துட்டு இப்போ இது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், கம்யூட்ஸ். therefore சி ஸ்கொயர் கம்யூட்ஸ் வித் ஐ அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த சி ஸ்கொயர் கம்யூட்ஸ் வித் ஐ அப்படின்னால என்ன சொல்கிறாங்கன்னா, now சி ஸ்கொயர் சாட்டிஸ்ஃபைஸ் சம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஓவர் எஃப். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, சி ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா சி ப்ளஸ் மியூ இஸ்இக்குவல் டு சி எடுத்துக்கிறாங்க. இதில் சி தான் வரும், சி ஸ்கொயர் வராது. இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்களா, அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் முன்னாடி வந்து ஒரு வேறு மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துருந்தோம். பார்ட் 1க்கு முன்னாடி இப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துருந்தோம். ஏக்கு வந்து இப்படி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏ சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துருந்தோம்.
இப்போ இங்கே சி அப்படிங்கிற டேம் வந்து இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி எடுக்காங்க. ஏன் அப்படி எடுக்காங்க அப்படின்னா இங்கே வந்து சி வந்து வெறுமே சி ஐயோட கம்ப்யூட் ஆகலை, சி ஸ்கொயர் தான் கம்ப்யூட் ஆச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஏ வந்து லீனியர் ஈக்குவேஷன் கூட என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை, கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. ஆனால் பட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்குள்ளே தான் ஏ வந்தது. ஸோ அந்த கான்செப்ட் இப்படி எடுக்கும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா அடுத்தது சி ஸ்கொயரும் மியூவும் ஐயோட கம்யூட் பண்ணுது அப்படிங்காங்க. அப்படி ரெண்டு கம்யூட் பண்ணிச்சுன்னா நம்ம லேம்டா சியும் ஐயோட கம்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, கம்யூட். இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சி ஸ்கொயரும் நமக்கு ஐயோட கம்யூட் ஆகிட்டு மியூ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் கூட ஐ டேம் ஐடென்டிட்டி டேம் மாதிரி வெளியே போனால் அது கண்டிப்பாக அதே டேம் தான் வரும். ஸோ அப்போ அது இதுவும் கம்யூட் ஆகுது. இது ரெண்டும் கம்யூட் ஆனால் இது கூட காம்பினேஷனில் இது இருக்கும், இதுவும் என்னதாகும் கம்யூட் ஆகும். அதனால தான் லேம்டா சி மஸ்ட் கம்யூட் டு ஐன்னு சொல்கிறாங்க. இப்போ லேம்டா சி மஸ்ட் கம்யூட் டு ஐனா அப்படி எழுதிக்கலாம். தேர்ஃபோர் லேம்டா சிஐ இஸ் ஈக்குவல் டு ஐ லேம்டா சின்னு எழுதிக்கலாம். ஐ லேம்டா சியில் இந்த ஐயை தூக்கி இந்த உள்ளே கொண்டு போய்க்கிறோம், லேம்டா வெளியே கொண்டு அப்புறம் லேம்டா ஐசின்னு வரும். ஐசி வழி நமக்கு சிஐ மைனஸ் சிஐன்னு தெரியும், அப்போ மைனஸ் லேம்டா சிஐன்னு எழுதிக்கிறாங்க. இப்போ இந்த இதையும் ஈக்குவல் டு ஆர்னு இருக்குது, இதை விட்டுருங்க. இப்போ இதையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு இந்த டைம் சைடு கொண்டு போய் விடணும், லேம்டா சிஐ வரும். அப்போ ரெண்டு ஆட் பண்ண எழுதிக்கலாம், 2 லேம்டா சிஐ ஈக்குவல் டு 0 எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு 2CI அது மாதிரி எடுத்துக்கணும். 2CIல சிஐயோட வேல்யூ நாட்டுகள் 0, 2ஓட வேல்யூ 2 நாட்டுகள் 0. அப்போ மொத்தமாக டேம் இருக்கு நாட்டுகள் 0. அப்போ மீதி இந்த டேம் மட்டும் என்னதான் இருக்கும், இந்த மீதி 2 டேம் நாட்டுகள் 0 அப்படின்னா இந்த டேம் லேம்டா அப்படிங்கிற டேம் 0 இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த ஈக்குவல் டு 0 வர முடியும். அதனால் இந்த லேம்டா ஈக்குவல் டு 0 ஆகும், மீதி 2 அந்த 2CI நாட்டுகள் 0 இருக்கும். ஸோ இப்போ இந்த லேம்டா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற வேல்யூ தூக்கி முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துருந்தோம்ல, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு ஈக்குவேஷன் எடுத்தோம்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா சி ப்ளஸ் மியூ கொடுத்தோம்னா இதில் 0 ஆகும்போது ஈக்குவல் டு 0 டேம் ஆன்சர் பண்ணுவோம். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூன்னு வரும். இது ஈக்குவேஷன் கொடுத்துருவோம். இப்போ சின்ஸ் சி வந்து ஐயோட கம்யூட் பண்ணலை அப்படிங்கிறதுனால சி வந்து எதில் இருக்காதுன்னா எஃப்ல இருக்காது. ஏன்னா சிஐ ஈக்குவல் டு மைனஸ் ஐசி அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அப்போ அது கம்யூட் பண்ணலை. அப்போ சி வந்து ஐயோட கம்யூட் பண்ணலை அப்படிங்கிறனால சி வந்து எஃப்ல இருக்காது. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் 2 வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா we can say mu is positive and mu is equal to v square where v வந்து கேபிட்டல் எஃப்ல இருக்குது. என்ன அப்படின்னா இது இதில் பார்த்தோம்னா சி ஸ்கொயர்னாலே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இங்கே மைனஸ் மியூ இருக்குது. இந்த மியூவில் ஒரு மைனஸ் டேம் போட்டோம் அப்படின்னா அது மைனஸ் இன்டூ சம்திங் போட்டாலே ப்ளஸ் ஆகும், ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, we can say mu is positive. மியூ அப்படிங்கிற டேம் பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா இங்கே சி ஸ்கொயர் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சி ஸ்கொயர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக டேம் பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். ஸோ மியூ இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மியூ அப்படிங்கிறத வி ஸ்கொயர் எடுத்துக்கிறாங்க. வேறு வியோட வேல்யூ எதில் இருக்குன்னா கேபிட்டல் எஃப்ல இருக்குது. இப்போ அந்த மியூக்கு மேலே வி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ஃபோர் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர்னு வருது. இப்போ நம்மளோட டேம் எடுத்துக்கிறோம்னா ஜே இஸ் ஈக்குவல் டு சி பை வின்னு ஒரு டேம் எடுத்துக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதே மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜே சாட்டிஸ்ஃபைஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த டேமை ஸ்கொயர் பண்ண வரும். ஜே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் வரும். சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் நமக்கு இந்த இதுபடி எப்படி எழுதிக்கலாம், சி ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் இஸ் மைனஸ் 1 வரும். ஸோ அந்த மைனஸ் 1 கொடுக்கும். ஜே ஸ்கொயர் இஸ் மைனஸ் 1. அப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அந்த முன்னாடி பார்த்தோம்ல சிஐ ப்ளஸ் ஐ சின்னு எடுத்தோம்ல, அது மாதிரி ஜேஐ ப்ளஸ் ஐஜேன்னு எடுத்துக்கிறாங்க. அது எடுத்தோம்னா இப்போ நமக்கு ஜேயோட வேல்யூ சி பை வி. அப்போ சி பை வி ப்ளஸ் ஐ சி பை வி. இதுக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ இப்படி காமன் எடுத்துட்டோம்னா சிஐ ப்ளஸ் ஐசி பை விகள் 0. ஏன்னா சிஐ ப்ளஸ் ஐசியோட வேல்யூ நமக்கு என்னது 0 இருந்துச்சு. அடுத்து என்ன இருக்காங்கன்னா கே ஈக்குவல் டு ஐஜே அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி ஐஇ ஜே கேலாம் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து டிவிஷன் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணும். டிவிஷன் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்ஸ்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேம் இருக்கும், ஐ டேம் இருக்கும், ஜே டேம் இருக்கும், கே டேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இவ்வளோத்தையும் கண்டுபிடிக்கும். ஸோ இது மூலம் என்ன சொல்லுவாங்க, தென் ஐஜேகே பிஹேவ் லைக் தோஸ் ஃபார் குவாட்டர்னியன்ஸ் அப்படின்னு சொல்லிடும். இப்போ குவாட்டர்னியன்ஸ் ஃபார்ம்னா நான் என்ன சொன்னேன், ஒரு கான்ஸ்டன்ட் ஐ டேமோட கோஎஃபிஷியன்ட் இருக்கும், ஜே டேமோட கோஎஃபிஷியன்ட் இருக்கும், கே டேமோட கோஎஃபிஷியன்ட் வச்சு ஒரு காம்பினேஷன் வச்சு. ஸோ அப்போ என்ன இருக்காங்க, அந்த குவாட்டர்னியன்ஸ் ஃபார்ம் எழுதிக்கிறாங்க. ஹென்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஐ ஆல்ஃபா ஐ ப்ளஸ் ஆல்ஃபா 2ஜே ப்ளஸ் ஆல்ஃபா 3கே. வேறு இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆல்ஃபா நாட், ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 எல்லாமே கேபிட்டல் எஃப்ல இருக்குது. இது வந்து சப்டிவிஷன் ரிங் ஆஃப் டியாக இருக்குது. டி அப்படிங்கிற அந்த பெரிய இதுக்குள்ளே ஒரு சப்டிவிஷன் சப்செட் மாதிரி இருக்குது, ஃபார்ம்ஸ் சப்டிவிஷன் ரிங் ஆஃப் டி. அப்புறம் இது ஐசோமார்பிக் டு த ரியல் குவாட்டர்னியன்ஸாக இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம்ல எஃப் வந்து ஐசோமார்பிக் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் ஐ பார்த்தலாம். அது மாதிரி டி வந்து ரியல் குவாட்டர்னியன்ஸ்க்கு ஐசோமார்பிக்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த மேலே கிளைன்ஸ் என்ன சொல்கிறாங்க, தஸ் வி ஹவ் ப்ரொடியூஸ் ரெப்ளிகா டி ஆஃப் டிவிஷன் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ் இன் டி. மேலே ஐசோமார்பிக் 2 அப்படின்னு கொடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து டி வந்து ஒரு டிவிஷன் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ் இன் டின்னு ஃபார்ம் தான் சொல்கிறோம். டி தான் குவாட்டர்னியன்ஸாக இருக்குன்னு சொல்கிறோம். முன்னாடி வந்து எஃப் வந்து இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது எல்லாம் சொன்னாலும் அது மாதிரி இந்த டி வந்து டிவிஷன் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ் இன் டின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது மூலமாக என்ன வந்துடும், டி இஸ் அ சப்செட் ஆஃப் டி வந்துடும். நம்ம என்ன சொல்லணும், டி இஸ் ஐசோமார்பிக் டு இந்த டீன்னு வரணும்.
ஸோ அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுன்னா டி இசிக்கல் டின்னு சொல்லணும். இப்போ டி சப்செட்டாக டின்னு சொல்லிச்சு. இப்போ இது ஈக்குவல் டு இது வரணும்னா என்ன சொல்லணும்? அப்போ அடுத்த ப்ரூஃப் பண்ணணும் டி சப்செட் ஆஃப் டின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ அதை தான் தேர்ட் பார்ட்டில் சொல்ல போகிறாங்க. என்னன்னா டூ ப்ரூஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி. இப்போ நம்ம டி சப்செட் ஆஃப் டின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இங்கே இதுக்குள்ள நிறையா ஒரு ப்ரீ ரிசல்ட் மாதிரி கொஞ்சம் எடுத்துருக்காங்க. என்ன ஸ்மால் எஸ் அப்படின்னு ஒரு எலமெண்ட் டிக்குள்ள எடுக்காங்க. அது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எஸ் ஸ்கொயர் இசிக்கல் டு -1 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம்? ஐ ஸ்கொயர் இசிக்கல் டு -1 அப்படி பார்த்தோம். அந்த ஐ இருக்க இடத்துல இப்போ என்ன போடுறாங்க? எஸ் போட்டுருக்காங்க. அப்போ எஸ் ஸ்கொயர் இக்குவல் -i. இப்போ என்ன இருக்காங்க? என் ஆஃப் எஸ்னு ஒரு செட்டு எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா எக்ஸ் என் ஆஃப் எஸ்னு எக்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட் டியில் இருக்குது. வேறு வந்து ஒரு காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எக்ஸ் எஸ் இசிக்கல் டு எஸ் எக்ஸ். இப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு அந்த எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் டீல் எடுக்கும்போது என் ஆஃப் எஸ்க்குள்ள அது போயிருது. அப்போ என்ன சொல்லலாம்? எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் டீல் எடுக்கும்போது என் ஆஃப் எஸ்க்குள்ள போகிறதுனால கிளியர் என்ன சொல்கிறோம்? என் ஆஃப் எஸ் இஸ் சப்டிவிஷன் ரிங் ஆஃப் டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு டி இந்த எக்ஸ் எந்த ஃபார்மில் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்காங்க. என்ன மோர் ஓவர் ஃபார் எஸ் அண்ட் ஃபார் ஆல் ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா எஸ். ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா எஸ். இது என்னென்னா இந்த நம்ம குவாட்டர்னியன்ஸ் ஒன்று பார்த்தோம்ல, ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா 1 ஐ. அதில் அந்த ஆல்ஃபா 1 ஐக்கு போல அந்த என்ன இருக்காங்க? ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா 1 எஸ் எடுத்துருக்காங்க. வேறு அந்த ஆல்ஃபா நாட்டும் ஆல்ஃபா 1 எஃப்ல இருக்குது. இது வந்து சென்டர் ஆஃப் என் ஆஃப் எஸ்க்குள்ளே இருக்குது. என்ன அப்படின்னா டிக்குள்ளே தான் என் ஆஃப் எஸ் இருக்குது. அந்த என் ஆஃப் எஸ்க்குள்ளே இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது. சென்டர் ஆஃப் என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் சென்டர்னா எஸ்ன்னு போடுவோம். அப்போ என் ஆஃப் எஸ் இதுக்குள்ளே அந்த இது எலமெண்ட் இருக்குது ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா 1 எஸ். ஸோ இப்போ என் ஆஃப் எஸ்ங்கிற அங்கே மேலே என்ன எடுத்தோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு டி வச்சு எடுத்தோம். இப்போ அந்த என் ஆஃப் எஸ் திருப்பி எடுத்து ரீரைட் பண்ணிருக்கோம். தேர்ஃபோர் என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா 1 எஸ். வேறு இந்த ஆல்ஃபா நாட்டும் ஆல்ஃபா 1ம் கேபிட்டல் எஃப்ல இருக்குது. ஏன் இப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து டி வந்து நாட் காம்படிட்டிவ் எடுத்திருந்தோம், இன்னொரு இடத்துல காம்படிட்டிவ் எடுத்திருந்தோம். இப்போ குவாட்ரேனியன்ஸ் வரும்போது டி வந்து நாட் காம்படிட்டிவ். ஸோ அதனால் இப்போ இந்த காம்படிட்டிவ்ல இருந்ததை இந்த மாதிரி இதுக்கு மாற்றிருக்கோம். ஆல்சோ மேலே இங்கே எக்ஸ் எஸ்எக்ஸ் இசிக்கல் எக்ஸ்எஸ்ன்னு சொல்லலாம், அதை எடுத்துக்கிறாங்க. தஸ் இஃப் எக்ஸ்எஸ் இசிக்கல் எஸ்எஸ் இப்படி இருந்துச்சுன்னா தென் இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா தென் எக்ஸ் இசிக்கல் டு ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா 1 எஸ் ஃபார் சம் ஆல்ஃபா நாட் ஆல்ஃபா 1 பிலாங்ஸ் டு எஃப். ஸோ இவ்வளோதையும் நம்மளாம் அசீவ் பண்ணிக்கிறது தான். டி இசிக்கல் டு இந்த டி சப்செட் ஆஃப் டின்னு சொல்கிறதுக்காக நம்ம டி எப்படி இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் அசீவ் பண்ணிக்கிறோம் தான். எஸ் பிலாங்ஸ் டு டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம முன்னாடி ஐ ஸ்கொயர் ஓட வேல்யூ -1 சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொன்ன மாதிரி இங்கே ஐ ஸ்கொயருக்கு அந்த ஐ இருக்க தான் எஸ் எடுத்துக்கிறோம். ஸோ எஸ் பிலாங்ஸ் டு டினா எஸ் ஸ்கொயர் இசிக்கல் -1 ஸ்மால் எஸ் தான். அப்புறம் ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறாங்க என் ஆஃப் எஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. வேறு இது வந்து என் ஆஃப் எஸ்ங்கிறது சப்டிவிஷன் ரிங் ஆஃப் டியாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு டின்னு இருந்தால் இதுக்குள்ளே வரும்னு எடுத்துருக்காங்களா? எக்ஸ் பிலாங்ஸ் டி வந்து செட்டுக்குள்ள வந்துடும். அந்த எக்ஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா 1 எஸ்ன்னு சொல்கிறாங்க. வேறு அந்த ஆல்ஃபா நாட் ஆல்ஃபா 1 எஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வருது. எக்ஸ் எஸ் ப்ளஸ் இசிக்கல் எஸ் எக்ஸ். இவ்வளோமே நம்ம டிக்கு சொல்கிறது தான். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். அது தஸ் இஃப் எக்ஸ்எஸ் எஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸோட வேல்யூ ஆல்ஃபா நாட் ஆல்ஃபா 1 எஸ். ஸோ அதை போட்டிருக்கோம் ஃபார் சம் ஆல்ஃபா நாட் ஆல்ஃபா 1 பிலாங்ஸ் எஃப். ஸோ இனி தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டி சப்செட் ஆஃப் டி. இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்து இதை அங்கே வருதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா யூ பிலாங்ஸ் டு டின்னு எடுத்துக்கிறாங்க. வேறு யூ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப். இவ்வளோ நேரம் நம்ம ஏ பிலாங்ஸ் டு டி ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து யூ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. யூ பிலாங்ஸ் டு டி யூ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தென் ஃபார் சம் ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு எஃப். இதுக்கு முன்னாடி ஆல்ஃபா காமான்னு பார்த்துருப்போம். ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு எஃப் ஒரு டேம் எடுத்துக்கிறாங்க. அங்கே முன்னாடி வந்து -1 இஸ் யூன்னு எடுத்தோம்னா அது மாதிரி என்ன எடுத்துக்கலாம்? டபிள்யூ இசிக்கல் டு யூ மைனஸ் ஆல்ஃபா பை பீட்டா சாட்டிஸ்ஃபைஸ் டபிள்யூ ஸ்கொயர் இசிக்கல் டு -1. ஜஸ்ட் நம்ம இங்கே ஐ ஸ்கொயர் இசிக்கல் டு -1 அப்படின்னு எடுத்து எழுதுனோமே அதே ஈக்குவேஷன் பார்ட் 1க்கு முன்னாடி என்ன ஈக்குவேஷன் இருந்துச்சோ அது அப்படியே டபிள்யூ இசிக்கல் டு யூ மைனஸ் ஆல்ஃபா பை பீட்டா எடுத்துக்கிறோம். இப்போ பார்ட் 3ல் வந்து ஒரு இடத்துல வந்து பார்ட் 2ல் வந்து ஐசி ப்ளஸ் சிஐ அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். அப்புறம் பிஐ நாட் ஈக்குவல் டு ஐபி இப்படிலாம் பார்த்தோமோ அது மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டபிள்யூ கூட ஒரு ஐயை போட்டு ஐயை வச்சு எடுத்து டபிள்யூஐ ப்ளஸ் ஐடபிள்யூ இது வந்து போத் ஐ கூடயும் டபிள்யூ கூடயும் கம்யூட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுக்காங்க. ஒரு கிளைம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பின்னாடி யூஸ் பண்ணுவோம். இந்த டி சப்செட் ஆஃப் டின்னு கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு கிளைம் எடுக்கும். ஏன்னா டபிள்யூஐ ப்ளஸ் ஐடபிள்யூ வந்து கம்யூட் வித் போத் ஐ அண்ட் டபிள்யூ இருக்கும். இப்போ அதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க? ரெண்டுத்தையும் விட கம்மிட் பண்ணணும்னா இது கூட மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நம்ம கம்மிட் ஆகுதா இல்லைன்னு தெரியும். ஸோ அதுக்காக என்ன டபிள்யூஐ ப்ளஸ் ஐடபிள்யூ கூட ஒரு ஐ இது மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? இதுக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா ஐடபிள்யூஐ ப்ளஸ் ஐ ஸ்கொயர் டபிள்யூ. ஸோ இப்போ ஐடபிள்யூஐ ப்ளஸ் ஐ ஸ்கொயர் டபிள்யூ. இப்போ ஐ ஸ்கொயர் டபிள்யூனா நம்ம எழுதிக்கலாம். இது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதுபடி எழுதிக்கலாம் டபிள்யூ ஐ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஐசி நாட் ஈக்குவல் வந்து தான் -CIன்னு இருந்துச்சு. அதாவது ஈக்குவல் டு சின்னு இருந்துச்சு. பட் ஸ்கொயர் டேமுக்கு அப்படி வரல. அதனால் இப்போ ஐ ஸ்கொயர் டபிள்யூ ஐ ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம்.
இப்போ கிரியேட் பண்ண WI IWI ப்ளஸ் WI ஸ்கொயர். இப்போ ஐயை காமன் எடுத்தோம்னா IW ப்ளஸ் IWIன்னு WIன்னு வரும் இன்டூ ஐ. இப்போ இது மாதிரி வச்சுன்னா இந்த டேம் இப்போ ஏன்னு எடுத்துட்டோம்னா IA இசிக்கல் டு AI அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ இது வந்து கம்யூட் பண்ணுது ஐயோட இந்த டேம் WI ப்ளஸ் IW கம்யூட் பண்ணுது. அடுத்து இதே மாதிரி W கூடயும் கம்யூட் பண்ணும். அதனால் சிமிலர்லி W ஆஃப் WI ப்ளஸ் IW இசிக்கல் டு WI ப்ளஸ் IWன்னு Wன்னு போட்டுறாங்க. இப்போ நம்ம X இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா 1 அப்படின்னு எடுத்துருந்தோமா, ஆல்ஃபா 1 எஸ்ன்னு எடுத்துருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸுக்கு பதிலாக WI ப்ளஸ் IWன்னு போட்டுக்கிறாங்க, எஸ்ஸுக்கு பதிலாக IRW அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இந்த டைம் அப்படி எடுத்துக்கிறாங்க. இப்போ இது வந்து ஐ கூடயும் W கூடயும் கம்யூட் பண்ணதுனால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா 1 ஐன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா 1 Wன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்து ஒன்று எடுக்காங்க. சப்போஸ் இந்த ஸ்மால் W அப்படிங்கிறது டீல இல்லை அப்படின்னா எப்படி எடுக்காங்க. இப்போ டீ நமக்கு எப்படி இருந்தது, ஒரு குவாட்டர்னியன் ஃபார்மில் இருந்தது, ஆல்ஃபா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா 1 ஐ இந்த மாதிரி இருந்தது. W வந்து டீல இல்லை அப்படின்னா ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். ஏன் அப்படின்னா இந்த டேமே போயிடும், டீல இல்லை அப்படின்னா இந்த டேமே மொத்தமாக போயிடும். அப்போ ஆல்ஃபா 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். ஸோ அப்போ என்ன வச்சுக்கோங்க, தஸ் WI ப்ளஸ் IW இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட். வெறும் ஆல்ஃபான்ட்டா அந்த கோஎஃபிஷியன்ட் எஃப்ல இருக்கும். ஸோ அப்போ WI ப்ளஸ் IW இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா நாட் பிலாங்ஸ் டு எஃப்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஓட்டம் ஃபஸ்ட்டு JWKன்னு இருக்கும்ல அது வரைக்கும். அப்போ அடுத்தது WJ JWக்கு போடுறாங்க. அப்படி பார்த்தா அதே மாதிரி W டஸ் நாட் பிலாங்ஸ் டு T இருந்துச்சுன்னா பீட்டா பிலாங்ஸ் டு எஃப் இருக்கும். அந்த பீட்டா வந்து எஃப்ல இருக்குது ஈக்குவல் டு பீட்டா, அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் சம் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. போனதில் ஆல்ஃபா நாட் இருந்த மாதிரி இங்கே பீட்டா நாட்டுக்கு இதாக இருக்குது. அடுத்து WK ப்ளஸ் KWஸ்க்கு காமா நாட் இருக்குது. அந்த காமா நாட்டும் எஃப்ல இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குவாட்டர்னியன் ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுறாங்க. குவாட்டர்னியன் ஃபார்ம் அதில் ஒரு கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா ஐ கூட ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும், J கூட ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும், K கூட ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுறோம். Z equal to W plus alpha naught by 2 I plus beta naught by 2 J plus gamma naught by 2 plus K. இப்போ இதையும் அந்த கம்யூட் பண்ண WI plus IW கூடன்னு பார்த்தோம். அதே மாதிரி இது இசட்டையும் அதே மாதிரி Z plus ZI இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு செக் பண்ணி பார்ப்போம், அந்த கம்யூட் ஆகுதா இல்லையா, இதுக்குள்ள வருதா இல்லையாங்க செக் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே இந்த தியரத்தில் இந்த மாதிரி செக் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி செக் பண்ணிட்டு வரும். எதுக்காகனா இந்த செகண்ட் கேஸிங் டஸ் நாட் கம்யூன் எடுத்தோம்ல, அப்படி எடுத்ததுன்னா டீன்னு ஒரு குவாட்டர்னியன் கொண்டு வந்தோம். அதுக்காக இப்படி அது எந்த இதுக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து ICக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் IC ஸ்கொயருக்கு வந்துச்சு. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கும் வருதா, ஒன் டைமென்ஷன் டைமுக்கு வருதா, அந்த மாதிரி பார்க்குறக்கா இப்படி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்தோம்னா ZI ப்ளஸ் IZ இசிக்கல் டு இது கூட ஃபுல்லாக இப்போ இந்த டைம் கூட ஐயை மல்டிப்ளை எழுதுனா என்ன வரும், Z இன்ட்டு I வரும் WI அண்ட் இந்த Z இதுக்கு முந்தின டேமோட ப்ரீ டேமோட ஐயை மல்டிப்ளை பண்ணும். அது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் பண்ணோம்னா WI ப்ளஸ் IW. இதுலேயும் அதே மாதிரி பண்ணோம்னா I ஸ்கொயர் ப்ளஸ் அதே I ஸ்கொயர் தான் வரும். அப்போ ஆல்ஃபா நாட் பை 2 காமனாக வெளியே எடுத்துருவாங்க. ஆல்ஃபா நாட் பை 2 I ஸ்கொயர் ப்ளஸ் I ஸ்கொயர். அடுத்தது IJ ஃபஸ்ட்டு இந்த சைடு தான் இப்போ I இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் I வரும், செகண்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்ட் சைடில் IJ அப்படின்னு வரும். ஸோ பீட்டா நாட் பை 2 JI ப்ளஸ் IJ. அடுத்தது காமா நாட் பை 2 IK ப்ளஸ் KI இப்படின்னு வந்தது. இப்போ நமக்கு WI ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், அதாவது WI ப்ளஸ் IW வேல்யூ என்ன தெரியும், ஆல்ஃபா நாட்டுன்னு தெரியும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குரிய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ மீதி I ஸ்கொயர் ப்ளஸ் I ஸ்கொயர் அப்படின்னா I ஸ்கொயர் வேல்யூ -1, இது ஒரு -1, அப்போ -2 இருக்கும். அப்போ 2 கேன்சல் மைனஸ் ஆல்ஃபா நாட் வந்துடும். அப்போ மைனஸ் ஆல்ஃபா நாட். மீதி எல்லா வேல்யூமே ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இது எது சொல்கிறேன்னா பார்ட் 3ல் இங்கே ஒரு லைன் எழுதிப்போம், தென் J சாட்டிஸ்ஃபைஸ்ன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு கண்டிஷன் எழுதலாம். இதை வச்சு சொல்லிடுறோம். இந்த வெக்டாரில் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக இருந்தால் 0 சொல்லலாம், அந்த மாதிரி இப்போ 0 ஆயிடுது. இப்போ நம்ம IZ பார்த்தாச்சு. இதே மாதிரி JKக்கு இருக்குது. அதே மாதிரி Jக்கும் Kக்கும் JZ அப்புறம் KZக்கும் பார்த்தா 0 தான் வரும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு டேமிங் எடுத்துக்கலாம். இது இந்த டேமில் Z ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி சொல்கிறாங்க, கிளைம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம Z ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கிளைம் பண்ணும். இப்போ அதுக்காக இருக்கா ZK ப்ளஸ் KZ ஈக்குவல் டு 0 அந்த டேம் எடுத்துக்கிறோம். ZK ப்ளஸ் KZ ஈக்குவல் டு 0. இப்போ K வேல்யூ முன்னாடி எடுத்துருந்தோம், IJன்னு ஒன்று எடுத்துருந்தோம் ப்ரீவியஸ்லி. ஸோ அதை எடுத்துருக்கோம். அப்போ I எதுக்கு சப்ஸ்ட் பண்ணால் ZIJ ப்ளஸ் IJZ ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து IJZ வந்து ஒரு ஆட் அண்ட் சப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த IJஸில் முதல் டேமை அப்படியே வச்சுக்கிறோம். ரெண்டாவது டேமில் IZJன்னு மாற்றிக்கிட்டு ஐஏ தூக்கி காமா எடுத்துடுறோம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து இங்கே எழுதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஈக்குவேஷன் மாறாதில்ல, அதுக்காக இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஜேவை தனியாக வெளியே எடுத்துடுறாங்க மொத்தமாக.
இந்த மாதிரி ஒரு டேம் ஆட் பண்ணிட்டு இந்த இது கூட ஜே வெளியே எடுத்துறாங்க. இப்போ இதோட வேல்யூ நமக்கு 0 தான். மேலே யாருக்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இசட் ஐ ப்ளஸ் ஐ இசட் ஈக்குவல் டு 0. ஸோ அது போட்டாச்சு. இப்போ மீதி இருக்கும் ஐ இன்ட்டு ஐ ஜே இசட் மைனஸ் இசட் ஜே ஈக்குவல் டு 0 இருக்கும். இப்போ நமக்கு ஐயோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 ஏன்னா -1 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ மீதி இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த டைம் கண்டிப்பாக 0 வந்தால் இது ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 0 இருக்கும்னு சொன்னால் ஐ ஜே இசட் மைனஸ் இசட் ஜே ஈக்குவல் டு 0. பட் நமக்கு மேலே என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? இசட் ஜே ப்ளஸ் ஜே ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சிருந்தோம். இப்படி கண்டுபிடிச்சிருந்தோமா? அதனால் எழுதுறாங்க 2j இசட் ஈக்குவல் டு 0 எழுதுகிறாங்க. ஸோ 2j இதில் 2 நாட் ஈக்குவல் டு 0, ஜே நாட் ஈக்குவல் டு 0, இசட் இது 2 நாட் ஈக்குவல் டு 0னா இது 0 இருக்கணும் அப்படின்னா இந்த இசட் 0 வந்தால் தான் மொத்த டைம் 0 இருக்க முடியும். ஸோ அதனால் வி ஹேவ் இசட் ஈக்குவல் டு 0 போட்டுருவோம். ஸோ இப்போ என்ன வந்து தேர்ஃபோர் w ப்ளஸ் ஆல்ஃபா நாட் பை 2i ப்ளஸ் பீட்டா நாட் பை 2j காமா நாட் பை 2k வந்து ஈக்குவல் டு 0 வந்துருது. ஸோ இந்த டைம் ஈக்குவல் டு 0, அதாவது இந்த குவாட்டர்னியன் டைம் வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறனால w பிலாங்ஸ் டு tன்னு வந்துருது. ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் கூட இந்த டைமில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது என்ன வந்துடும்? இது வந்து t அப்படிங்கிற அந்த குவாட்டர்னியனுக்குள்ளே பெய்யுது அப்படின்னு வந்துடும். ஸோ தான் w பிலாங்ஸ் டு t. பட் இது வந்து கான்ட்ரிக்ஷனாக இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம எடுக்கும்போது எப்படி இருந்தோம்? w டஸ் நாட் பிலாங்ஸ் டு tன்னு எடுத்துருந்தோம். w வந்து t அப்படிங்கிற குவாட்டர்னியனுக்குள்ளே இல்லை எடுத்துருந்தோம். இங்கே வந்து டீக்கில் இருக்குன்னு வந்துட்டு. ஸோ அதனால் w டஸ் நாட் பிலாங்ஸ் டு t அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கே வந்துடும் w டஸ் நாட் பிலாங்ஸ் டு t அப்படின்னு வந்துடும். பட் நமக்கு இண்டீட் w டீக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி டீக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னதாகும்? இந்த குவாட்டர்னியன் அப்புறம் u பிலாங்ஸ் டு t எல்லாம் கொண்டு வர முடியும். அப்புறம் நமக்கு w சிக்கிள் இப்படி எடுத்துக்கணும். u மைனஸ் ஆல்ஃபா பை பீட்டா எடுத்துக்கணும். இதை ரீரைட் பண்ணால் எப்படி எழுதிக்கலாம்? u இசிக்கல் டு பீட்டா w ப்ளஸ் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா வந்து ரெண்டுமே எதில் இருக்குன்னா கேபிட்டல் எஃப்குள்ளே இருக்கும். ஆல்ஃபா பீட்டா ஏற்கனவே இதுக்கு ஆல்ஃபா நாட் பீட்டா நாட் காமா நாட் முன்னாடி ஒரு ஸ்டெப் எழுதிருந்தோம். இங்கே பீட்டா நாட் எஃப்ல இருக்குது, காமா நாட் எஃப்ல இருக்குது, ஆல்ஃபா நாட் எஃப்ல இருக்குது. ஸோ இதில் எஃப்ல இருக்கும்போது இந்த ஆல்ஃபாவும் இதுக்குள்ள போயிடும், டீக்குள்ளே போயிடும். ஏன்னா குவாட்டர்னியன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 எல்லாம் இங்கே வந்து எஃப்ல இருந்தது. ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா டீக்குள்ளே போயிடும், பீட்டாவும் டீக்குள்ளே போயிடும். ஆல்ரெடி டபிள்யூவும் டீக்குள்ளே இருக்குது. இன்டீட் டபிள்யூ சொல்லி அப்போ என்ன சொல்லலாம்? யூவும் டீக்குள்ளே போயிடும். ஸோ தேர்ஃபோர் யூ பிலாங்ஸ் டு டீன்னு போடுறாங்க. ஸோ இப்போ யூன்னு ஒரு எலமெண்ட் டீல் எடுத்து யூங்கிறத டீக்குள்ளே வந்துடும். தஸ் வி ஹவ் ப்ரூவ்ட் எனி எலிமெண்ட் டி வந்து டீயில் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இப்போ இதை சொல்லலாம் டி சப்செட் ஆஃப் டின்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி நம்ம டி சப்செட் ஆஃப் டின்னு எடுத்துருந்தோம். இப்போ ரெண்டு கம்பெனி பண்ணி என்ன வந்துடும்? டி இசிக்கல் டின்னு வந்துடும். அப்புறம் முன்னாடி என்ன கொடுத்துருந்தாங்க? டி வந்து ஐசோமார்பிக் டு த ரியல் குவாட்டர்னியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் 3க்கு முன்னாடி டி வந்து சப்டிவிஷன் ரிங் ஆஃப் டி ஐசோமார்பிக் டு த ரியல் குவாட்டர்னியன்ஸ் இப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ டி இசிக்கல் டி அப்படிங்கிறனால டியும் என்ன ஆயிரும்? டி வந்து ஐசோமார்பிக் டு த டிவிஷன் ரிங் ஆஃப் ரியல் குவாட்டர்னியன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவல் இதுக்கு ஐசோமார்பிக் என்ன சொல்லலாம்? டி ஐசோமார்பிக் டு டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணியாச்சு? தேர்ட் கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ரியல் குவாட்டர்னியன்ஸ்க்கு ஐசோமார்பிக் இருக்குது அப்படின்னு சொல்லிங்கிறத ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ரொபீனியஸ் தியரம்.